DRB நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொருளாதாரம் ஸோ இந்த பாடத்துக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த யூனிட்ல இருந்து ஒரு டாபிக் இப்போ தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா +1 +2 தமிழ் புக்கு சிறப்பு தமிழ் புத்தகம் இது எல்லாமே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையுமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டா நம்ம நரசிம்மராவ் பேஜில் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் DRB நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம மேஜர் சைக்காலஜி அப்புறம் கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாம் சேர்ந்து மெயின் எக்ஸாம். தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே காமனாக இருக்கும். மற்றபடி பாடம் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் மட்டும் அந்தந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொருளாதாரம் ஸோ இந்த பாடத்துக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குமே ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கமிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் அப்டேட் ஆக போகுது. இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைம் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை பார்க்கும்போது இப்போ யூனிட் 1 பொறுத்த மட்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அடுத்து மணி பேங்கிங், நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், அடுத்து பப்ளிக் எக்கனாமிக்ஸ், அடுத்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்டு டெமோகிராஃபி, இந்தியன் எக்கனாமிக் 1, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் 2, சேம் டைம் குவான்டிட்டிவ் மெத்தட்ஸ். அப்போ இந்த 10 யூனிட் இருக்கு அப்படின்னா இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் யூனிட் 1 அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 டாபிக் கவர் ஆகுது. ஸோ 4 டாபிக் அப்படின்னா தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர், அதே மாதிரி தியரி ஆஃப் ப்ரொடியூசர் பிஹேவியர், அதே மாதிரி தியரி ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்டு ஃபேக்டர் பிரைசிங். அப்போ இந்த 4 டாபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு டாபிக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு டாபிக், இந்த 4மே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் டெஸ்ட். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு யூனிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த யூனிட்ல இருந்து ஒரு டாபிக் இப்போ தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறமா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாம் சேர்ந்து இந்த யூனிட் ஃபுல்லாக சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும். இதை நம்ம அகாடமியில் உள்ளவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா தான் நம்ம டிகிரி லெவல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி லெவலில் படிக்கும்போது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து ரெஃபரன்ஸ் புக் வரைக்குமே என்ன டேட்டா இருக்குது அதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சிலபஸை பேஸ் பண்ணி 100 புக்கு படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிலபஸை பேஸ் பண்ணி
சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு புக்கை நம்ம 100 டைம் படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, அதையெல்லாம் தாண்டி எனக்கு உடனே எல்லாம் வேணும் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக தனி ஒருவருக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து ஒரு சில நபருக்கு மட்டும்தான். மீதமுள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து பிரைம் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. சேம் டைம் வந்து நாங்கள் என்ன அறிவுரையை வந்து பாஸ் பண்ணுறோமோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த டெஸ்ட் பேஜை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் இப்போ பிஜி டெரிப் எக்ஸாம் அப்படின்னா மெட்டீரியல் எதுவுமே வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில நபர் வந்து சார் மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு கிடைக்கி, நான் இதை வாங்கி படிக்கட்டுமா, இந்த அகாடமியில் வந்து இவ்வளவு ஈஸியாக இருக்குது இதை வாங்கி படிக்கட்டுமா, இது வந்து இவ்வளவு கஷ்டமாக இருக்குது இதை படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல வழியில் வந்து குழம்பி போய் இருக்கீங்க. அதனால எப்போதுமே நான் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எல்லா புக்கையுமே போட்டு படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது அதை மட்டும் நம்ம படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, படித்த டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த டாப்பிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்து பிரைம் டெஸ்ட்டு. ஸோ பிரைம் டெஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிகிரி லெவலில் யூனிட் 1க்கான மெட்டீரியல் நம்முடைய நரசிம்ம ராவ் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மேஜருக்கு. தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த 6 to 10th வரைக்குமே வந்து எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க. ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், போன வருஷம் பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு படித்தேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா போன வருஷம் கொஸ்டினை கொடுத்து உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சும்மா நான் வந்து அப்போ படித்தேன் இப்போ படித்தேன் என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னா உங்களோட இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க. நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை பாஸ், எங்களுக்கு தேவை ரிசல்ட். ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. சேம் டைம் வந்து இது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புத்தகம், இது எல்லாமே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க் இருக்குது. கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. அதுல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கான்டக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போவே சொல்லிட்டேன், எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக வந்து மெட்டீரியலோ டெஸ்ட் பேஜோ வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டோம். 40 பேர் இருக்கீங்க அப்படின்னா 40 பேருக்குமே வந்து ஒரே பேஜ் தான். ஓகே, எனக்கு இது மட்டும் வேணும், எனக்கு யூனிட் 2 மட்டும் வேணும், யூனிட் 10 மட்டும் வேணும், எனக்கு இப்போவே சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட ஒரு நபருக்காக வந்து எக்காரணம் கொண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு இப்போவே டெஸ்ட் வேணும், எனக்கு இப்போவே டெஸ்ட் வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. அப்படிலாம் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் என்ன டேட்டு டைம் கொடுக்குமோ அந்த டேட்டு டைமில் வந்து கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வைக்கும்போது நான் வந்து பிஸியாக இருந்தேன், நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன், ஸோ என்னோட டைமில் வந்து டெஸ்ட் வைங்க அப்படின்னா அதை எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஒரு டீச்சர் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 40 பேத்தையுமே ஒன்றா தான் பார்க்க முடியுமே தவிர தனித்தனியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஓகே, அதனால எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் 40 பேர் இருக்கீங்க அப்படின்னா 40 பேருக்குமே வந்து ஒரே அறிவுரை தான். ஓகேவா, 40 பேருக்கும் எப்போ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இப்போவே வேணும், நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன், என்னோட டைமில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா உங்களோட டைமில் வந்து நீங்கள் படிக்காமல் இருங்க, அது வந்து உங்களோட சாய்ஸ். பட் எங்களோட டைமில் வந்து நாங்கள் டெஸ்ட் வைக்கும், மெட்டீரியல் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு தெரிஞ்சு படிக்க பாருங்க. சேம் டைம் வந்து எவ்வளோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து நமக்கு வந்து மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா
போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா போட்டி போட்டால் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர எதுவுமே பண்ணாமல் எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து ஸ்கூலில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், நான் குரூப் 4ல் வந்து எவ்வளோ மார்க் தெரியுமா, தமிழில் 100க்கு 100 மார்க் அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டுக்கதை. ஓகே, கட்டுக்கதைன்னு சொல்ல மாட்டேன், அது அந்த எக்ஸாமு. ஓகே, டிஎன்பிசி மெத்தடு வேற, பிஜிடிஆர்பி மெத்தடு வேற. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க, டிஎன்பிசி கொஸ்டினை இங்கே வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் டிஎன்பிசியில் எடுத்த மாதிரி 100க்கு 100 எடுக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் 50க்கு 50 எடுத்து பாருங்க. ஓகேவா, அதுதான் வந்து மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், உங்களால் முடியும், நீங்கள் வந்து மார்க் எடுக்கீங்க. அதை விட்டுட்டு நான் வந்து டெஸ்ட்டே அட்டன் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாமே தெரியும் அப்படின்னா அதை எப்படி நம்ப முடியும்? எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசாக வர டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்காது, அதே மாதிரி மற்றவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு அப்படி படிக்காங்க, இந்த அகாடமியில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிட் வந்து போயிட்டான், நான் ஆனால் இவன் படிச்சிருக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை பார்க்கும்போது நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ உங்களை நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, நம்மக்கிட்ட படித்தவங்க, 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆனவங்க, அவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. பட் இப்போ புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்துட்டு அதை அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த 3யுமே மேட்ச் பண்ணி மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம நரசிம்மராவ் பேஜில் வந்து அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் அப்டேட் ஆனதுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த யூனிட்ல இருந்து டெஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை விட்டுட்டு நான் வந்து இந்த யூனிட் படிச்சிட்டேன், அடுத்து எனக்கு வந்து 6வது யூனிட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே, எப்போதுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அது ஈஸியாக இருக்குமே தவிர சும்மா ஒருத்தருக்காக ஒவ்வொன்றா அனுப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து எங்களோட டைமும் வேஸ்ட்டு, உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து எனக்கு அது சென்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா மக்கள் வந்து எப்படி வேணால் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு அறிவுரை இருக்குது அப்படின்னா அந்த அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்கிற மாதிரி இருக்கும். கோஆப்ரேட் பண்ணுங்கள். தமிழ் தகுதி தேர்வில் ஆல்ரெடி 6 to 10th வரைக்குள்ள கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. மேஜர் குரூப்பில் 6 to 12th வரைக்குள்ள மேஜர் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டெய்லியுமே வந்து என்னென்ன டேஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாம் இருக்கும்போது படிக்க வேண்டியது உங்களோட கடமை தான். ஓகேவா, ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இதுக்கப்புறமா வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக படிக்க வரேன் அப்படின்னா நீங்களுமே வந்து இதை கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 10ல் 11 நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ப்ராப்பராக படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா தமிழ் தகுதி தேர்வில் 6 to 12th வரைக்கும் தமிழ் புக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதாவது +1 + 2 சிறப்பு தமிழ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, 6 to 10th வந்து அடுத்து ஃபுல் டெஸ்ட் வைப்போம், அதையுமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேஜர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் டெஸ்ட் இருக்கும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்காலஜி கரண்ட் அஃபேர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் இருக்கும், அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ என்னைக்கு டெஸ்ட்டு என்னைக்கு டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நரசிம்மராவ் பேஜில் வந்து அப்டேட் ஆகும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து அந்த டேட்டு டைம் வந்து அப்டேட் ஆகும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பிஎட் எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் ஏன் பிஎட் படித்தேன் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். சேம் டைம் புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸில் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.